பக்கத்தில் ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு பாருங்க. ரொம்பவும் த்ரில்லிங்காக ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகிறோம். பெரியபட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஒரு மசீத் ஒன்று இருக்குங்க. அதாவது 17th 18th கட்டின பள்ளியாசம் ஒன்று இருக்குது. ஸோ அதே உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். சுத்தமே இல்லாமல் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த தோப்பு. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டியே இருக்குது. ஆள் நடமாட்டங்கள் இல்லாத ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. சுற்றி அடைச்சி போட்டிருக்காங்க. ஸோ நாங்களே வந்து கொஞ்சம் இல்லீகலாக தான் உள்ளே வந்தோம். ஸோ இந்த பாசியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க, அப்புறம் ஃபுட்லாம் நிறைய தயார் பண்ணுறாங்க போல். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கான விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியபட்டணத்துலேருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தாங்க போகிறோம். நம்ம ராமநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ என்ன ஸ்பாட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு மோடலாக கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிச்சம் எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு மோடலாக கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ வாங்க விளாகில் போகலாம். ஹே காய்ஸ், ஃபைனலாக கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30 ஆச்சுங்க. ரோடு சூப்பராக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருந்தாங்க அந்த ரோடு. ஸோ ஜம்முன்றது ஓட்டுறதுக்கு. ஸோ காய்ஸ் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ நம்ம பெரியபட்டணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் அது. ஸோ இங்கேருந்து நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள், உங்களுக்கு வழியை ஃபுல்லாக காமிக்கிறேன். மாடி இந்த லாரி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா பழைய படத்துலலாம் இந்த லாரி தாங்க பல பேர்த்த கொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தாலே பயமாக இருக்கும். இந்த லாரியில் ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு வருவாங்க பாருங்கள், இவ்வளோ இந்த லாரியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இதாங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு, பெரியபட்டணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பெரியபட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஒரு மசீத் ஒன்று இருக்குங்க. அதாவது 17th 18th கட்டின பள்ளியாசம் ஒன்று இருக்குது. ஸோ அதே உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். இந்த ரோடை பார்த்தீங்கன்னாங்க செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஒரு ட்ராக்ல ஓட்டுற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு பெண்ட் போடுவோம். சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏறி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பட் நம்ம வண்டியில் கொஞ்சம் டயர் வீல் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப படிக்க போடலை. ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னாங்க, நம்ம ப்ரொஜெக்டர் வந்து போக போக என்னாச்சுன்னா R15 போகிற பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர் சூப்பராக இருக்கும், அதாவது லைட்டு. ஆனால் என்னாச்சுன்னா போக போக அதோட பவர்னஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, ஒரு ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது வந்துக்கிட்டு இருந்தபோது ஒரு 70 to 80 வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு ரோட்டில் ஒரு பள்ளம் கிடந்திருக்கு. ஸோ எனக்கு சுத்தமாக தெரியல, நல்லா விழுந்துருச்சுங்க வண்டி. விழுந்ததில் பார்த்தீங்கன்னா 2 அலாவிலும் பெண்டுங்க. அலாவியில் கொஞ்சம் நம்ம வண்டியில் கொஞ்சம் லோவாக தாங்க இருக்குது. அதுலேருந்து இன்னும் அந்த அலாவியில் வந்து புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அலாவிலையும் பார்த்தீங்கன்னா 15K கிட்ட வருதுங்க. ஸோ அதோட இன்னும் மாற்றலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கார்னரிங் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் ஓட்டிக்கிறது, டேஞ்சருங்க. ஸோ அதனால் அலாவில் இதாக இருந்துச்சுனால உங்களுக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இருக்காது. ஸோ கைஸ் இப்போ நம்ம போகிற பிளேஸ் பேர் வந்து ஆஞ்சநேயபுரம். அதுக்கு வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் காமிக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு நான் கரெக்டாக ரூட் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்க வழி வந்து பார்த்திங்கன்னா பெரியபட்டணம், ரெகுநாதபுரம் பெரியபட்டணம் வழியாக வந்து நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டான லொகேஷன் காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பலானி, குத்துக்கல் வலசை, அப்படியே வந்து களிமங்குண்டுக்கு அடுத்து இந்த ஸ்டாப் இருக்குது. இதுலேருந்து இப்படியே வளைஞ்சிடணும் ரைட் சைடில். ஸோ இந்த ஊர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டான அந்த லொக்கேஷனுக்கு போகிற வழி. இந்த ஊர் இருக்குல்லங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மந்த்துக்கு முன்னாடியே ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உள்ளே விழுந்து இறந்துட்டாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ட்ரிங்க் போல், அதனால் வந்து விழுந்துட்டு அவரால் எந்திரிக்க முடியாமல் ஸோ அப்படியே இறந்துட்டாப்புல. பட் மிச்சம் வரைக்கும் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஆழம்தான். ஆனால் கொஞ்சம் சகதி இருக்குங்க. இந்த பணம் வரத பாருங்களேன், எப்படி ட்வின்ஸ் வரும் நினைக்கிது ரோட்டுக்கு மேலே. இந்த ரோடெலாம் கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் இன்னும் ரோடு போடலை, மெயின்டெனன்ஸும் இல்லை. பீச்சை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடியும் வந்ததில்லை, 1 டைம் வந்தேன், பட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் 2nd டைமாக வரேன். ஸோ இருந்தாலும் இப்போ போய் நல்லா பார்ப்போமே. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஒழுங்காக நான் பார்க்கல, லைட்டாக பார்த்துட்டு போயிட்டேன் மேலோட்டமாக ரெண்டு. இப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரம்ஜான், பக்ரீத், தீபாவளி மாதிரி கடல் குழி பெருநாள் அப்படின்னு ஒன்று வருங்க. ஸோ அது என்னென்னா அந்த அன்னைக்குன்னு பார்த்துக்கோங்க, எல்லா நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு சாப்பாடெல்லாம் ஆகிட்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு பசங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம், சின்ன பிள்ளைங்க எல்லாருமே மொத்தமாக போவாங்க ஆட்டோவில்.
ஸோ போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு நல்லா கடலில் குளிக்கிறது எல்லாருமே. ஸோ நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது பேர் வந்து கடல் குளிப்பெரியன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரைக்கெலாம் அதிகமான மக்கள் வரும். நம்ம ஊர்லேருந்து பெரியப்பட்டினம் இந்த சைட்லேருந்து சும்மா பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வரும். பாருங்கள், இப்போ தான் இங்கே வந்து தென்னந்தோப்பு அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் தான் அங்கிட்டு ஃபுல்லாகவே. பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துலலாம் வீட்டு பிடிச்சிருந்தோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு தோப்பு மாதிரி. ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்தாச்சு நம்ம பிளேஸுக்கு. ஸோ காய்ஸ், நம்ம ஆஞ்சநேயபுரம் பீச் வந்தாச்சு. ஸோ வாங்க உங்களுக்கு போய் உள்ளே காமிக்கிறேன். பாருங்கள் காய்ஸ், இங்கே சவுக்கு மரத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சில்ட்ரன்ஸ் ஃபேமிலிஸோடு வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து சாப்பாடு ஆக்கி உட்காந்து அட்டியை போட்டு சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே குளிப்பாங்க. செம்ம ஃபன் பண்ணுவாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக கிடக்கு கடற்கரை. அதுதான் பார்த்தீங்கன்னா களிமங்குண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock கிட்ட பார்த்தீங்கன்னா மீன் ஏலத்துக்குலாம் விடுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து மீன்லாம் வாங்கிட்டு போகலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான மீன்ஸ்லாம் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா சாணி கிடையாது, சாணி மாதிரி இருக்குன்னு சாணி நினச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க கடல் பாசி. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தீவு நிறையா இருக்கும். அந்த மாதிரி தீவில் போய் இந்த பாசி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கம்மியாக பார்ப்போம். இப்போ தான் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாசியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க. அப்புறம் ஃபுட்லாம் நிறைய தயார் பண்ணுறாங்க போல். நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ காஸ்ட்டில் எடுத்து ஃபாரினுக்கு ரொம்ப ஹை காஸ்ட்டுக்கு வந்து இதை வந்து செல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இதில் மெடிசன்ஸு அப்புறம் நிறைய ஃபுட்லாம் தயார் பண்ணுறாங்க போல். பட் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக இதில் என்னென்ன தயார் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இதில் மெடிசன் தயார் பண்ணுறதாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கடற்கரை ஓரம் பார்த்திங்கன்னா இந்த பாசி தொழிலுக்கு தாங்க அதிகமாக நம்ம ஊர் மக்கள்லாம் போவாங்க. பாசி தொழிலுக்கு பார்த்திங்கன்னா விடிய காலை ஒரு 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா மதியானம் தான் வருவாங்க. நம்ம ஊர் மக்கள் வந்து அதிகமான இந்த வேலைக்கு தான் போவாங்க. இது பார்த்திங்கன்னா 10 கணக்கில் வந்து நம்ம லாரியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஃபாரினுக்கு. ஸோ இது அப்படியே ஒவ்வொரு ஊராக போய் அப்படியே வேறு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்கள் கடற்கரை. ரொம்ப ஃப்ரீயாக கிடக்குங்க, ஒரு ஆட்களுமே இல்லை. இது சூப்பரான ஒரு ஹிடன் ஜம்முங்க அது. ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு ஹிடன் ஸ்பாட் இது. ஸோ உங்களுக்கு இதோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அல்டிமேட்டான பிளேஸுங்க இது. சீரியஸ்லி செம்ம ஒர்த்தாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணணும்னா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம சல்லித்தோப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்லித்தோப்புக்கு போகிற வழியிலேருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்துடலாம். அல்டிமேட்டான பிளேஸுங்க இது. சீரியஸ்லி செம்ம ஃப்ரீயாக கிடக்கும். இங்கே பாருங்கள், கடல்லாம் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். குளிக்கிறதுக்குலாம் பர்ஃபெக்டான ஸ்பாட் இது. ஸோ நல்லா வந்து குளித்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், டைம் ஸ்பெண்ட் போகலாம். சில்ட்ரன்ஸோடலாம் வந்து நல்லா குளிக்க வைக்கலாமுங்க. ஸோ ரொம்ப ஆழம் கம்மியான ஒரு கடற்கரை இது. காய்ஸ், இந்த தண்ணியோட கிளாரிட்டியை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக இருக்குன்னு. சரியான க்ளீனாக இருக்குங்க அந்த தண்ணி. ஸோ குளிக்கிறதுக்குலாம் தரமான ஒரு ஸ்பாட்டுங்க. ஆனால் இதில் ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது பாருங்க, ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகிறோம் இருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் பிளேஸ் போல். ஸோ இதுக்குள்ளே போகிறது வந்து இல்லீகல் தான். நம்ம போவோம், எது நடந்தாலும் பார்த்துக்கோங்க காய்ஸ். இதுதான் வந்து பாதாம் மரம். நம்ம வந்து பாதாம் காய பாருங்கள் எப்படி மேலே தொங்குதுன்னு. நீங்கள் பாதாம் மரம் பார்த்துருக்கீங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமான பாதாம் மரங்கள் இருக்கும். ஒன்று பேரா காய்ஸ், திஸ் இஸ் பாதாம் கொட்டை. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ உடச்சி இதுக்குள்ளே பாதாம் பருப்பு இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில தான் உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு தெரியுது. ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ் காய்ஸ். இப்போ பார்த்திக்கோங்க, நம்ம ஒரு த்ரில்லிங்கான ஒரு பிளேஸில் இருக்கோங்க. ஸோ பார்க்க ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த தோப்பு. இந்த தோப்பு பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டியே இருக்குது. ஆள் நடமாட்டங்கள் இல்லாத ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. சுற்றி அடைச்சி போட்டிருக்காங்க. ஸோ நாங்களே வந்து கொஞ்சம் இல்லீகலாக தான் உள்ளே வந்திருக்கோம். நீங்கள் யாரும் இந்த மாதிரி பிளேஸுக்கு வராதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க. சீரியஸ்லி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அது எங்கள் பாதையில் ஃபுல்லாக மரங்களாகவே இருக்குது.
ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாம். பட் அடுத்த ஆள் இடத்துக்குள்ளே வந்தோம்னா நம்ம கொண்டு விடுவாங்க. ஸோ ஆள் இல்லாதனால அங்கே உள்ளே வந்துட்டோம். சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே. காய்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷர்மேன் வந்து ஒரு சின்ன போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, பாருங்கள். இந்த சூரியனுக்கு கீழே தெரியுதா பாருங்கள், எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கான்னு பாருங்கள். ஸோ லைவாக பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது. ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குட்டியாக காமிக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரும்போது கரெக்டாக அந்த சூரியன் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ அது சூரியனுக்கு கீழே அவங்க வரும்போது அந்த ஒளி பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அவங்க போட்டிங் கீழே பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. அவங்க பாருங்கள். ஸோ காய்ஸ் ஃபைனலாக அந்த vlog வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே தரமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ப்ரைவேட்டாக ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த ஸ்பாட்டுமே. ஸோ நீங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஸோ இங்கே குளிக்கலாம், சில்ட்ரன்ஸோட குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்குமே தரமாக இருக்கும். ரொம்பவும் ப்ரைவேசியாக இருக்குங்க. ஸோ பக்காவான ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. ஸோ இந்த ஸ்பாட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயபுரம்னு கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவ் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு மோட்டோ vlogல சந்திக்கலாம். டாடா பை பை காய்ஸ்.